நீங்க உங்களுக்கு இல்லையா இருக்கா நான் சொன்னனா நான் கேட்டனா புத்தி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன இங்க நிக்கிறது நான் தானே ஆமா உங்கள்ட்ட மான்குட்டி தேடி கேட்டிருக்கிறது நான் தான் சரி நீங்க மறுத்து பேசுறீங்க ஆமா நான் இருக்குன்னு பேசுறேன் ஆமா அப்ப சொல்லுங்க உங்க வரைக்கும் வரேன் சொல் புத்தி இருந்திருந்தா நான் சொல்றதை கேட்டு நீங்க போயிருக்கலாம் சுய புத்தி இருந்திருந்தா மான் இங்க இல்லைன்னு நீங்க அப்பவும் போயிருக்கலாம் ரெண்டு புத்தி இருக்கனால இங்க நிக்கிறேன் அப்புறம் என்ன பண்றது என்ன பண்றது இருக்குல்ல ரெண்டு புத்தி இருக்கறனால சொன்னேன் உங்களை நான் சொல்லலங்க அப்படின்னு சொல்லிட்டு முதவே சொல்லிட்டேனா ஆயுதங்கள் ஏந்தி வேட்டை ஆட முடியல வேடுவர் ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு ஏது முடியலையா என்ன உண்மையை தானே சொல்றேன் ஆனா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பாக்கிற ஆயுதமா தெரியலையா ஆமா போயிருச்சா அடுத்த பஸ்ஸுக்கு நம்ம போறோம் ஆட்டிக்கிட்டு தானே வந்தாரு அவரு அப்புறம் இதுக்கு பேர் ஆயுதமா தெரியலையா அதைத்தான் சொல்றேன் ஆயுதத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஆட்டி வருகிறீர்கள் என்று நான் பாடலில் கூறினேன் போதுமா விளக்கம் தூய தமிழ் நல்லாத்தையும் பேசுறீங்க ஏன்னா ஆயுதங்கள் ஏந்தி வேட்டை ஆட முடியலையே இதுக்கு பேர் ஆயுதம் தான் ஆடிக்கிட்டு வந்துட்டாருன்னா நீங்கள் தான் கையில கவனம் வச்சு ஆடிக்கிறீங்க பறவையை விரட்டி கொண்டு இருக்கிறேன் வேட்டையாடி கொண்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன அதுக்கு சரி ஊரே சிரிக்குது நம்மள பார்த்து ஊரு சிரிச்சா சரிதான் நம்மளை பார்த்து சிரிக்க தூய தமிழ்ல சிரிச்சா தவறு இல்ல சிரிப்பா சிரிச்சா தப்பு ஆமா ஆமா நம்ம சிரிப்பா சிரிச்சிட கூடாது ஆமா சிரிக்கலாம் தவறு கிடையாது சிரிப்பா சிரிச்ச கூடாது ஏன்னா சிலர் அழுவார் ரெண்டு கட்டியாரா அழுதுகிட்டே சிரிச்சிருவேன் ஆமா அதான் பிரச்சனை என்ன ஒண்ணு ஏன்னா நடிப்பு அப்படிங்கிறது ஏன்னா இந்த வெறுத ஆடிட்டு வரல அஷ்டமா சித்துக்களை வடக்கின சிலிமுகம் அதனால இதை நான் ஆடிட்டு வந்திருக்கேன்னா சாதாரண விஷயம் கிடையாது மந்திர சக்தி உள்ளது அப்படி காவலிய மந்திரம் சொல்லி பின்னாடியே வந்து இருக்கு அப்புறம் நான் அதை காட்டி மான புடிச்சிட்டு போயிருக்கலாமே ஏன் காலையில வந்து என் பிராணனைய வாங்குறீரு அழகான மான உள்ளத்தை கொள்ள வேண்டும் மான அம்பை காட்டி பிடிக்கிற காட்டில் என் அன்பை காட்டி அன்பை காட்டி நல்லா இருக்கு அப்புறம் அன்பை காட்டி அட்லி அரவணைச்சு கொண்டு போன ஆசைப்படுறேன் வேற ஒரு விஷயம் இல்ல நீங்க வந்து அன்பால மான புடிச்சு அள்ளி அரவணைக்கணும் அரவணைச்சு வீட்டுக்கு கொண்டு போவேன் வீட்டுக்கு கொண்டு போய் அங்க இருக்க குட்டியோட சேர்த்து இதே வச்சு ஒரு பஞ்சு மெத்த விரிச்சு அதுல படுக்க வச்சு தேனும் திரைமாமா ஊட்டி ஊட்டி தேனும் தினைமாவும் வாசிக்க வேணாம் இது வசனம் அப்படின்னு தேனும் தினமாவே அப்படி ஊட்டி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு விருப்பம் ஏன்னா 5 அறிவு இருக்க பிரியாணியே பிரியாணியா பிராணியே மனிதன் மேல ரொம்ப பாசம் வச்சிருச்சுன்னா அவனுக்கு விளையுதுல 6 அறிவுக்கு நம்ம காலத்துல பிரியாணின்னு நம்பி கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது கறிய போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எதை நம்பி பிரியாணி சாப்பிடுறது போய் அதுல அரிசி தானா இல்ல பிளாஸ்டிக் தெரியல உருகும் தன்மை இல்லதான் தெரியல என்ன பண்ண ஒண்ணே அப்படி அதனால அங்க போக கூடாது ஆவடார் கோயில்ல நீங்க ஒரு உண்மையை சொல்றேன் ஆவடார் கோயில்ல ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாரும் தான் சாப்பிட்டோம் நான் ஒரு ஆப்பாயில் கேட்டேன் மாமா அந்த ஆப்பாயில் சுத்தி அப்படியே வெள்ளை பேப்பர் மாதிரி அப்படியே வடிஞ்சிருந்துச்சு அப்படியே காஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி பின்ன சுத்தி இருந்துச்சு அது பிளாஸ்டிக் முட்டையா இருந்தாத்தே அப்படி இருக்கும் ஆமா இல்லைன்னா அப்படி இருக்காது என்ன பண்ண சாப்பிட்டுட்டே வந்தோம் என்ன பண்றது நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அரிசியை போடுறாங்களா நல்ல அரிசியை போடுறாங்களா இதனாலதான் என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராதோ அப்படிங்கிறது விளைநிலங்கள்லாம் விளைச்சல் நிலங்கள்லாம் விளைநிலமா மாறும்போது சாப்பிட்டுதான் ஆகலன்றக்காக சாப்பாடுக்காக எதை வேணாலும் உருவாக்கி உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டு அந்த குழப்புக்கு தாச்சு இப்போ அதோட விட்டுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் ஒரு 10 வருஷம் போன பின்னாடிலாம் 10 வருஷம் ஆச்சுன்னா என்ன நடக்குதுயா சாப்பாடுலாம் இல்ல அரிசி சோறே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் காலையில இந்த மாத்திரை போட்டுவாங்க மதியானம் இந்த மாத்திரை போட்டுவாங்க இரவுல இந்த மாத்திரை போட்டு தூங்க பசிக்காது ஆனா இப்ப என்ன செய்யறாங்க 2 மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5 மாத்திரை கீமு மாதிரி சாமு சாப்பி ஆயிப்போச்சு சாப்பிடும் பின் உணவுக்கு முன் உணவுக்கு பின் அதுலயே போடுவாங்க ஏன்னா வெத்தலை நம்ம எங்கே சுத்திதான் ரசிகர்கள்ட்ட போக வேணாம் வாத்தியார் இருக்கு நீங்க ஒரு காலையில என்ன சொல்லியிருக்காருங்க அப்படி சொல்ல நானு சாப்பிட முடியுதுன்னு சொன்னேன் ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு அதாவது எவ்வளவு உழைப்பு உழைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு உட்கொண்டுட்டு அது ஜீரணிக்க செரிமானம் ஆவதற்காக வெத்தலை போட்டா கொஞ்சம் செரிமானம் கிடைக்கும் விடுவரே இப்பெல்லாம் சாப்பிட்டா உண்மையிலுமே செரிமானம் ஆக மாட்டேங்குது அதுக்கு 2 மாத்திரையை போட வேண்டியதா இருக்கு ஏன்னா அதனால வெத்தலை பை தூக்கி இருந்தாங்க சுருக்கு பை வச்சுக்கிட்டு இப்பவும் பை வச்சுட்டாங்க என்ன பை மாத்திரை பை பாக்குற மாதிரி மாத்திரை டப்பாவா அந்த பெடுத்துருவாரு வந்து
எல்லாம் பைய அவருக்கு பத்தா சொல்லி டப்பாய வாங்கிட்டாரு. ஆமா, அப்படிலாம் இல்லாம குட்டியாடு தப்பி வந்தா குளிருக்கு சொந்தம், குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுமாடு தப்பி போனா கலவாணிக்கு சொந்தம், களவாணி மாட்டிக்கிட்டா இந்த ஒரு கைத்தடிக்கு தொட்டு கெட்ட மனிதன் எதிர்விட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா இந்த குட்டி சின்ன குட்டி சிவந்த குட்டி இந்த குட்டி போனாத பெட்டை மானே, வேடனுக்கு மட்டும் சொந்தம். இன்னும் இந்த பாட்டை பாடும் பொழுது நம்ம பட்டுக்கோட்டையில இந்த பகுதி தானே 1100 பாடல்கள் எழுதி சொன்ன தத்துவங்களையும் எல்லாத்தையும் கண்ணதாசன் சொன்னதை வெறும் 150 பாடல்கள் எழுதி இந்த 1500 பாடல்கள் இந்த கருத்தை 150 பாடல் சொல்லிட்டு 29 வயதிலேயே இறந்துட்டாரு. ஆமா ஆமா. அந்த பாட்டுக்கோட்டை என்ற கல்யாண சுந்தரம் முதல் பாடல் இந்த குட்டியாடு தட்டு வந்தாங்க. ஆமா, கட்டுமாடு திட்டு வந்தா களவணிக்கு சொந்தம். அவர் எழுதின முதல் பாடல் இதுதான். கடைசியில முடிவுல 8 அடி தான் சொந்தம்னு பாடினார் அவரு. அதை 6 அடின்னு அப்புறம் பாத்துறாங்க. பாத்தீங்களா? என்னம்மா என்ன நினைக்கிற
சிரிக்கிறீர்கள் என்ன வெறப்பா? இல்லை ஹலோ இல்லை ஹலோ என்று சொல்லாமல், இல்லை இல்லை என்று சொல்லாமல் உள்ள நேரத்தில் நல்லது செய்ய ஆ, உதவுங்கள். அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாதே மாமா. ஏன் அப்படி ஊருக்குள்ள என்னை காட்டி கொடுத்துருக்கீங்க? போங்க 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 சும்மா அவரத்தை புலவாதீங்க நீங்க. போங்க 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 சும்மா புலவாதீங்க நீங்க. நீனு புரியாம முடிக்கல பாவாதீங்க. ஹல் 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 Oh
உனது நேய தெரியாமானின் குணம் தாடி தாடி நமது குணம் அது மேய தெரியாமானதுக்குரியது சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அதுதன் தலை நிமிர்ந்து பாயாத மா ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோ காலை நேரத்தில் பூபாலம் பாடுவது கேட்பது நல்லது நல்லது சாயாத குப்பு சாயாதமான வேட்டக்காரன் திடீர்னு சாயாத போன பூகாலம் பாடிட்டு அப்படி கீழே வைக்கிறானே சாஞ்ச குப்பத்தை ஏமாத்தி சாயாத அப்ப இது எப்படி சொல்லணும் நம்புற மாதிரி கான குரல் வள கண்மணி கண்மணி என்றால் பெண் நான் தான் இந்த இடத்துல நிக்கிறேன் தேடி வந்ததே உன்னத்தம்மா அண்ணா உங்க அண்ணன் எங்க இறக்குறான நேரம் அண்ணா தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது போதை வந்தது போல் இருந்தது உன்னை கண்ட போது என் கண்ணுக்கு என்ன கண்டாட்டமோ, சித்தாரை குத்தி கண்ணுக்கு என்ன கண்டோட்டமோ. தேர் வந்தது போலிருந்தது நீ வந்த போது போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது காலை குத்தி தேரோட்டமோ
ஓகே. அவர் மூத்தவர் நம்பிராஜ் அவர் தான். சரி தங்கச்சி, என்ன பண்ணுமோ வந்தவர் யாரா இருந்தாலும் ஆ, நம்ம குலதெய்வத்தை வேண்டி விட்டு குலதெய்வம் யாரு குலக்கடவுள் முருகப்பெருமானை வேண்டும். ஹலோ சொல்லு சொல்லு இன்னைக்குடா முருகா சொல்லு சொல்லு இனிக்கிறதா முருகா. வள்ளி வேடனாக வந்ததும் தற்பொழுது வேலவனாக காட்சி தருவதும் நானே. 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. என்ன வரம் வேண்டும்? மனைவிக்குரிய வலதுபுறம் முதலில் எனக்கும் வையகோத்தர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேதர் சுப்பிரமணியம் அழைக்க வேண்டும். தாங்கள் அதற்கு வரம் கொடுக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று அந்த மன்மருடைய அருளாலும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தாரத்தில் 2வதாக இருந்தாலும் தரத்திலே முதலிடத்தை கொடுத்து வையகத்தில் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேதர் தலைப்பான வரத்தை தந்தோம். காட்டியா முழங்கட்டும். நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்கணும் யார தங்க வேணும்.